பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காத நான் பூக்கள் நீட்டுகிறேன். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா? கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா? கெடுப்பவன் மனிதனா? எடுப்பவன் மனிதனா? கொடுப்பவன் எவனடா? அவனே மனிதன் மனிதன் மனிதன். எவன்தான் மனிதன்? வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு. தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு. தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை. இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது
பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. பண்றத நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. பிரசன்ட் டேல எல்லாருமே செல்போன் போயிட்டே இருக்காங்க, செல்போன் பேசிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு குடும்பமே காத்துட்டு இருக்குது. நல்லா நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன ரன்னிங்கால ஏற்படுற ஆக்சிடென்ட்டை விட செல்போனால ஏற்படுற ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஒரு செல்போன் விட்டுட்டு பேசினா நம்மளுக்கு தான் லாபம். ஏன் நம்மளுக்கு தெரியும்ல நம்மளுக்கு லைஃப் வந்து போக போகுது. ஸோ அதே நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? அதான் எங்க சார் நல்லது தான் சொல்லியிருக்காரு. அதே நாம பேரண்ட்ஸுக்கே சொல்லுவோம், எங்க மற்றவங்க சொல்லுவோம். இருந்தாருன்னா ஒரு சூப்பரோ இல்லை 2 lakhs அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதே இப்போ வந்து அவங்க செல்ஃபோன் பேசுறாங்க, உயிரே போகணும். அதனால அவங்க ஃபேமிலி லாஸ் எல்லாமே நம்ம சமாளிச்சிருக்காங்க. எல்லாமே லாஸ். இது இல்லாமல் செல்ஃபோன் பேசுறது அதுக்கு மேலே பேசுறது போடுவாங்க. செல்ஃபோன் major cause that we are facing in Tamil Nadu, because many accidents are caused due to this. So we can prevent, we can create awareness among each people about the ethics of self-driving. Our main criteria for doing this project is to create an awareness among the people who are using cell phone. Use cell phones while driving. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ளம் நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்லை, உள்ளம் ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. 2 காலு உள்ளவனோ கெடுக்கிறான், சிலர் ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறான். நம் நடை கண்டு அகங்காரம் சூழாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. இறைவா இறைவா, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் போலையும் நதியும் மாறவில்லை. வணக்கம், நான் அழகர் செந்தில் என்ற செந்தில்குமார், சென்னை போரூர்ல வசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த உங்க முன்னாடி நான் நிற்கக்கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில் பல விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கணும், பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்காங்கே சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் எடுத்துக்கிட்ட முதல் சப்ஜெக்ட் வந்து டிராபிக். டிராபிக்ல பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு போலீஸ் கூடயே போய் வந்து சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று நம்மளுக்கு வேணும். அதில் முக்கியமாக நீ தவறது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டிரைவிங். இன்னைக்கு செல்ஃபோன் டிரைவிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் பண்ணலை, யார் பண்ணுறான்னு கேட்கறத விட யார் பண்ணலை, இது ஒரு விஷயமா, இதுக்காக நம்ம பண்ணணுமா நீங்கள் கேட்டீங்கன்னா, அது இப்போ நம்ம எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னா, ஆண் பெண் சிறுவர் பெரியவர் ஊனமுற்றவர் தினகாத்திரமாக எல்லாருமே இப்போ இது பேசுகிற ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா ப்ரொஃபஷனல் இருக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க முதற்கொண்டு இந்த மூளைக்கு வந்து இது எட்டுதா எட்டலையா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. செல்ஃபோன் டிரைவிங் பண்ணுறதுனால என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் ஆபத்து. ரோட்டில் போகும்போது அந்த மற்ற ப்ராப்பர்ட்டியை இடிச்சுட்டு அவங்களுக்கும் டேமேஜ். நம்ம வந்து இப்போ உதாரணம் சொல்லுவோம், எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, நான் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும்ல. நம்ம கோல் அச்சீவ் பண்ணுன்ற வேகத்திலையோ இல்லை நோக்கத்திலையோ நம்ம செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டும் போது அந்த செகண்டை கூட லூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அவ்வளோ பிஸின்னு நினைக்கும் போது மற்றவங்களோட கோலை போய் நம்ம ஷேட்டர் பண்ணுறோம்ல, மற்றவங்களோட கனவுகளை நம்ம தவிர்த்து தெரியுறோம்ல. நீங்கள் என்னைக்காவது நீங்கள் நான் சொல்கிறோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்க சிக்னல் இல்லை. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் டெய்லி ஒரு 4 நாளைக்கு நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இவர் சொல்ல வராமல் புரியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், எப்படிப்பட்ட ஆளுங்க என்ன மாதிரி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் நின்று ஒரு வருஷம் அப்சர்வ் பண்ண வரையும் கான்ஸ்டபிள் கை காமிச்சு ஏன் சார் செல்ஃபோன் பேசுன்னு கேட்டானா, சார் எமர்ஜென்சி சார், அர்ஜென்ட் சார். சார் எமர்ஜென்சியில் தான் சார் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த எமர்ஜென்சின்ற இஷ்யூவில் தான் போய் நிற்கும். அப்போ அந்த எமர்ஜென்சி இஷ்யூவில் நிற்கும் போது நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் புலப்படாது. ஒருவேளை எதிரில் இருக்கவங்க கோவப்படுறான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் திருப்பி கோவப்படுறோம்னா அந்த ஆக்சிலேட்டர் நம்ம வேகமாக அழுத்துவோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோன் டிரைவிங்கிறது வந்து இது சாதாரண 1500 ஃபைனோட நிறுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இந்த செல்ஃபோன் டிரைவிங் பண்ணி ஆக்சிடென்ட் நடந்து அதில் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப சிவியரான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அது இன்ஃபேக்ட் ஜாமீன் கூட இல்லாத ஒரு சிறை அடைப்பா இருக்கணும். இது போக அந்த உயிரிழப்பு ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் இல்லாமல் தனிப்பட்ட மனிதர் வந்து அந்த செல்ஃபோன் இருக்கா இல்லையா, இழப்பை வந்து அவர் சீர் செய்யணும். அந்த தனிப்பட்ட மனிதர் அந்த இழப்பை சீர் செய்யணும். இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாதான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே நான் வந்து அவனுக்கு தெரியும் நான் வந்து இவர் இப்படிலாம் இப்போ யாரெல்லாம் பேசி மிரட்டுறாங்களோ இவங்களுக்கும் வந்து கடுமையான சட்டங்களை வந்து கொண்டு வரணும். நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து உணர்வுபூர்வமான ஆக்ரோஷமான, தினம் ஒரு குடும்பங்கள்லேருந்து ஒருத்தரை அந்த குடும்பத்தில் ஒருத்தரை இழந்து வாடுபவர்கள் போய் கேட்டிங்கன்னா அதோட வழி என்னன்னு புரியும். நமக்கு நடக்கிற வழி இது ஒரு சாதாரண விஷயம். நமக்கு நடந்துச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி வந்துடுவோம். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறது என்ன, செல்ஃபோன் டிரைவிங் பண்ணாதீங்க. 1. 2வது, சிக்னல் போட்டால் ஸ்பீடாக போகிறோம். அந்த ஆரஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் வேகமாக ஓடுவோம். ஏன்னா அந்த ரெட்டு போகிற முன்னாடி போயிடலாம். அப்போ அடுத்த ஒரு சிக்னல் தானே இருக்குது, இதோட லாஸ்ட் சிக்னல் தான். சிக்னல் போட்டால் வயசானவங்க கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு அப்பா அம்மான்னு நினச்சிக்கோங்க, நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி நினச்சிக்கோங்க.